அன்பான இதயங்களுக்கு என் இனிமையான வணக்கங்க. இன்னைக்கு நாம மூலிகை பணியாரம் எப்படி சுடுவதுன்னு பார்க்கலாங்க. அதற்கு தேவை என்னென்ன? சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்குங்க. நாம் இதை வதக்க போகிறதில்ல, நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணுங்க. முருங்கைக்கீரை நல்ல இளங்கீரையாக இருக்கணுங்க. இந்த மாதிரி ரொம்ப இளங்கீரையாக இருக்கணும். அதுவும் நம்ம வதக்க போகிறதில்ல. பச்சை மிளகாய் அதுவும் வதக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தால் நம்ம பொறுக்கிக்கலாம். கருவேப்பிலையும் நல்ல இளந்தலையாக இருக்கணும். பாருங்க, நல்ல கொழுந்து தலையாக இருக்கணுங்க. வாங்க இப்போ சுடுவதை பார்ப்போம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை ஒரு கத்தை சேர்த்துக்குங்க. வாசனையாகவும் சுவையாகவும் இருக்குங்க. முருங்கைக்கீரை, அத்துடன் சிறிதளவு உப்பு. நாம் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருப்போம் அரிசி மாவில். இது போதுமானதுங்க. நல்லா கலக்குங்க. பாருங்க, நல்லா கலக்கியாச்சுங்க. இப்போ சுடுவதை பார்ப்போம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை சேர்த்துறதுனால இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க. வாங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேகணும். பாருங்க, மூலிகை பணியாரம் ரெடி. இந்த மாதிரி வெந்தவுடன் நாம் எடுத்துக்கலாங்க. இதுக்கு சட்னி சாம்பார் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும்.